நம்முடைய குடும்பத்தாரோ இல்ல நம்மளுடைய உறவினர்களோ இல்ல நம்மளுடைய நண்பர்களோ தொழவே மாற்றாங்க, இவங்களை எப்படியாச்சும் தொழுக வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அப்ப அவங்களுக்காக இந்த துவாவை அடிக்கடி ஓதுங்க. வீட்டில் உள்ள நபர்கள் தொழுவதற்காக நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு அழகான துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆஇ. இந்த துஆவுடைய பொருள் என்னன்னா, என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோனாக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிறது தான். இந்த துவா குர்ஆன்ல 14வது அத்தியாயத்துல 40வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி? சீக்கிரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.